ஹாய் காய்ஸ், நான் நீ ஒரு விளையாடி இருக்கும்போது ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நீங்கள் சைக்கிள் நின்று ஹாயாக பார்த்துனுங்களான்னு போனேன். வெப்பம் தாங்க முடியல காய்ஸ் ரொம்பவே. அப்புறம் திடீர்னு பசி எடுத்துச்சு. அப்போது ஒன்று யோசித்தேன், என் தங்கச்சியை போய் எழுப்புனேன். எழுப்புனா என் தூக்கத்துக்கு மாறுது. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பசிக்குது. ஐடியா. ஸோ நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோங்க ஐஸ். கட் பண்ணி முடிச்சாச்சு. இது ஒரு கிண்ணத்தில் போட்டு வேக வச்சிடலாம் காய்ஸ். ஒரு 3 minutes வேக விட்டோங்க ஐஸ். கல்லுப்பு போடலாம். கல்லுப்பு போட்டு நல்லா வேகணும் காய்ஸ். ஸோ இது வேக வச்சுட்டு நல்லா வதக்கி அதை திருப்பி விட்டு நல்லா வேக விடணும் காய்ஸ். வெந்ததுக்கு சால்ட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறம் ஒரு வெசலில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் காய்ஸ். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உருளைக்கிழங்க அதுக்கப்புறம் வெடிகட்டி எடுத்த பிறகு வெடிகட்டலான்னு எடுக்கும்போது தெரியாமல் கீழே வந்துச்சு காய்ஸ். ஆனால் அதை வெடிகட்டி எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் காய்ஸ். அதுக்கப்புறம் அதை நல்லா வெடிகட்டிடணும். ஒரு கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் போட்டு 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டுடலாம் காய்ஸ். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ். வேணா கரண்டிலையும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையிலையும் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஆச்சி சில்லி பவுடரை கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஏன்னா லைட்டாக போட்டால் காரமே தெரியாது. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 minutes கழிச்சு பார்க்கலாம் காய்ஸ்.